ஃப்ரெண்ட்ஸ், புதன்கிழமை காலையில் தம்பி இன்றைக்கி ஸ்கூல் போல் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அனுப்பிட்டே இருந்தாங்க. அதனால் இன்றைக்கி தம்பி ஸ்கூல் போல் வீட்டில் தான் இருக்காங்க. நான் என்ன சாப்பாடு செய்ய போகிறேன்னா, ஈவினிங் எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் போகணும். அதனால் பருப்பு சாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு. பருப்பு சாதத்தில் நானே 2-3 விதமாக செய்வேன். அதில் ஒரு விதம் வந்து எப்படின்னா, அப்புறம் டீ ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் பூண்டு, இஞ்சி, தேங்காய், கருவேப்பிலை, வரமிளகா இதெல்லாம் போட்டு இதில் அடித்து வச்சுருக்கேன். இது சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி வந்து இந்த நான் அந்த அடித்த ஜார்லேயே வந்து அளந்து வச்சுருக்கேன். அதே வேஸ்ட்டாக போதுன்னு அப்படி அளந்து வச்சுருக்கேன். நீங்களாம் எப்படி பருப்பு சாப்பாடு வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த அடுப்பை பற்றி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அடுப்பு வந்து நான் வந்து எந்த ஷாப்லேயும் போய் எந்த கடையிலையும் போய் வாங்கலை. நான் நம்ம வீட்டில் பழைய அடுப்பு இருந்தது இல்லையா, அதில் வந்து லைட்டாக தீ பிடிக்க தீனா கறி பிடிக்க ஆரம்பிச்சிது. அது வந்து நான் கழட்டு ட்ரை பண்ணேன். அது 5 வருஷம் ஆச்சு அந்த அடுப்புக்கு. என்னால் கொஞ்சம் துருப்பேறிச்சதை கழட்ட முடியல. அப்போ எங்கள் வீட்டில் அவர்கிட்ட சொல்லிவிட்டு என்ன அடுப்பு துருப்பேறிது, நீங்கள் அதை கொஞ்சம் கழட்டி கொடுங்க, என்னால் கழட்ட முடியல அப்படின்னு. சரி கழட்டி தரேன்னு எனக்கு காலையில் தான் சொன்னாங்க. அப்புறம் 2 பேர் பொள்ளாச்சி போகலான்னு ஒரு வேலையாக போனப்போ இந்த ரோட்டு சைடில் விற்றுட்ருப்பாங்க தெரியுங்களா, அவங்ககிட்ட தான் சரி இதை வாங்கி கொடுக்குறீங்களாங்கிற மாதிரி சும்மா விளையாட்டாக கேட்டேன். அவர் சரி பொள்ளாச்சி போயிட்டு வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னாங்க. நான் சும்மா தான் கேட்பேன், இல்லை வேண்டாம் அதை மட்டும் அதை ரெடி பண்ணி கொடுங்க, அது ரோட்டு கட்ட வாங்குற வீடு எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொன்னப்போ சரி வரும்போது பார்க்கலான்ட்டு போயிட்டு வரும்போது இந்த அடுப்பு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டி நிறுத்தினாங்க. ஏதாச்சும் ரிப்பேர்னா என்ன பண்ணுறது, போயிடுச்சு என்ன பண்ணுறது, காசு போயிடும், கம்மி ரேட்டாக தான் இருக்குது உங்கள்கிட்ட, அப்படியே யூஸ் ஆகலைன்னா தூக்கி அந்த பக்கம் போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால தான் ரேட் கம்மியாக வாங்குறது அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் இதை வந்து எவ்வளோக்கு வாங்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா யாராச்சும் தெரிஞ்சுக்கோன்னு ஆர்வம் இருந்துச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகே, நம்ம அப்படியே சமையல் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் யோசிப்பீங்க, எண்ணெய் ஊற்றி வச்சு ஏமா நீ டிஃபன் செய்யலாமா நான் காலையில் நேரம்னு. இங்கே காட்டு சைடில் இருக்க வில்லேஜ் சைடு இருக்க வீகெல்லாம் வந்து டிஃபன் பெருசாக பிடிக்காதுங்க. அதுலேயும் நம்ம வீட்டில் அவருக்கு டிஃபன் சுத்தமாக பிடிக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம காட்டில் மாடு பார்த்துக்க சொல்லியிருக்கல, அவங்களுக்கு வந்து டிஃபன் செட் ஆகாது, மதியானத்துக்கும் கொடுக்கணும் நம்ம. அதனால ஓகே சாப்பாடே வச்சிருந்தாங்க. சாப்பாடு ரெகுலராக காலையில் செய்கிறது. நைட் நம்ம வீட்டில் டிஃபனாக தான் இருக்கும். நான் அரிசி பருப்பும் இதில் ஊற வச்சுருக்கேன். இதில் கருவேப்பிலை இருக்குது, அஞ்சரை பெட்டி. எனக்கு இப்படி வச்சு யூஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பிடிக்கும் அதையும் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். என்ன காய ஆரம்பிச்சிருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெங்காயம் போட்டாச்சு. பட்டை போட்டு எண்ணெய் வாங்கிட்டு பட்டை போட்டு அதுக்கப்புறம் கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை மட்டும் உள்ளே போட்டிருக்கோம். நம்ம எதனால் காலையில் வந்து சாப்பாடு செய்கிறோன்னா, மேக்ஸிமம் வில்லேஜில் இருக்கிற வீடுக்கு வந்து காலையில் டிஃபன் இல்லை, எப்போவுமே டிஃபன் அவங்களுக்கு பெருசாக பிடிக்காது. இதே ஒரு சிலருக்கு அது ஓகேவாக இருக்கும். நம்ம வீட்டில் வந்து வீட்டில் மச்சானுக்கு டிஃபன் பிடிக்காது, எனக்குமே பிடிக்காது, நான் தம்பிக்கு பிடிக்கும். அப்புறம் காட்டில் நம்ம சாப்பாடு கொடுத்து வரணும் இல்லையா, அவங்களுக்கு மாடு மேய்க்கிற வேலைக்கு, அவங்களுக்கு டிஃபன் வந்து செட் ஆகாது, மதியானத்துக்கு சேர்த்து நம்ம கொடுத்து வரணும். அதனால தான் நான் வந்து பெரிய சாப்பாடு வச்சிடலாம். இங்கே பாருங்கள், அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணால் யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு அஞ்சரை பெட்டி யூஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஈஸியாக இருக்குங்க வேலை. சின்ன சின்ன பாக்ஸ் எவ்வளோ அழகாக நீங்கள் எவ்வளோ கண்டெய்னர் எவ்வளோ விலை கொடுத்து வாங்கி வச்சா, இது 1 எடுத்து யூஸ் பண்ணுறப்போ அது 5 எடுத்து யூஸ் பண்ணுறப்போ வித்தியாசம் இருக்குது. அரிசி ஊற வச்சுட்டுங்க. இதுக்கு வந்து தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது, நான் சொல்லியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கணும். டீ வந்து காட்டில் இருக்கிற வீடுக்கும் சேர்த்து தான் வைக்கிறேங்க. இது தண்ணி கொண்டு வரலான்னு கேன் கொண்டு போய் தண்ணி வரலைங்க. இப்போ நான் தண்ணி கேனுக்கு தான் சொல்லியிருக்கேன். ஃபில்ட்ரு வந்து மாட்டிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்போ கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனைங்க, மாட்டணும். ஏம்மா இப்படி வீட்டில் இருக்கிற பட்ஜெட் பிரச்சனையாக நினைக்காதீங்க. லோன் போட்டு தானே வாங்கியிருக்க வீடு கட்டியிருக்க. லோன் போட்டு தேவையான ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. வீடுங்கிறது நமக்கு வேணுங்க. நம்ம வயசு இருக்கும்போதே வீடுன்னு நமக்கு நம்ம கடன் படாமலாம் யாருமே மேலே வர முடியாது. தேவைக்கு மீறின கடன் ஆகக்கூடாது. இது வணங்கிடுச்சு. அப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து இதை போட்டுக்கலாம். இது போட்டால் அடி பிடிக்க ஆரம்பிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து அடுப்பு நல்லா சிம்மில் வச்சுக்கணும். இதில் இந்த அடுப்பு வந்து ரொம்ப சிம்மில் வைக்க முடியாதுங்க. இது ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாம். நமக்கு சிம்மில் வச்சு ரொம்ப சிம்மில் வச்சு யூஸ் பண்ணோம்னா அப்போ அது அந்த அடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம். தப்பு இல்லைங்க. இது நான் ரோட்டில் விற்கிற வீட்டை வாங்கினேன், உண்மையை சொல்கிறேன். ஆனாலுமே வந்து நல்லா இருக்குங்க அடுப்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருக்குது. சேஃப்டியும் இருக்குது. கேஸ் லீக் ஆகுறது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரல. சரி ஓகே, இதுக்குள்ளே மஞ்சள் நானே கையில் பிடிச்சிட்டு எடுக்க மாதிரி கை வலிக்குதுங்க. சரி ஓகே, இதுக்கு நான் மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு அப்புறம் வரேன். பார்த்தா காரம் இல்லாத மாதிரி தெரியுங்க, ஆனால் நம்ம மிளகாய் போட்டு அடிச்சிருக்கிறோம். நம்ம இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம லாஸ்ட்டில் வேணுன்னா நெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுலையே அந்த தண்ணி ஊற்றிக்கலாம்.
இதில் உப்பு போட்டுக்கலாங்க. நான் வந்து கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கல்லுப்புலையுமே இங்கே பாருங்கள், நான் வந்து கல்லுப்பில் வந்து இந்த புண்ணியர்ச்சனை அப்போ காசு யூஸ் பண்ணுவாங்க தெரியுங்களா, அந்த காசெல்லாம் எடுத்து சாமி வைக்கிற பக்கம் சாமி படத்துக்கிட்டே வச்சுருக்கேன். அது இல்லாமல் கல்லுப்புலேயும் 2 போட்டு வச்சுருக்கேன். அதனால தான் வந்து லைட் உப்பு கலர் மாறும். அது வந்து நல்லதுன்னு சொன்னாங்க ஐயர், அதனால நான் அப்படி பண்ணி வச்சுருக்கேன். இது கொதிச்சு வரும். விசில் இறங்கிடுச்சுங்க, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நான் தெரியுதா உங்களுக்கு? கலக்கி விடும்போது அடியை வந்து நம்ம வச்சு போட்டுலாம் நிற்கும். இது வந்து ரொம்ப கொலன்னு ஆகாது, ரொம்ப நம்ம வைக்கிற தண்ணி பொறுத்துன்னு வச்சுக்கோங்க. ஆனால் வந்து தக்காளி பழம் போட்டால் இந்த மாதிரி வராது. அதனால தான் இதுக்கு தக்காளி பழம் சேர்க்க மாட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் வந்து இதை பேக் பண்ணிவிட்டு அப்படியே வேற ஒரு இதை நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் ஆற வச்சு பேக் பண்ணிவிட்டு கார்டு போய் இதை கொடுத்துட்டு அப்படியே வேற ஒரு பக்கம் போகணும். அங்கே போயிட்டு வந்துட்டு பேங்க் போகிற வேலை இருக்கு மறுபடியும். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து புதன்கிழமை காலையில் மறுபடியும் நான் சொல்கிறேன். டைம் வந்து இப்போது 8:20 ஆச்சு. பாய்.